ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம நோம்பு கஞ்சி எப்படி செய்கிறதுங்கிறத பார்க்க போகிறோம். கைமா போட்ட கஞ்சி. ரம்ஜான் நெருங்கிடுச்சு. எல்லார் வீட்லேயுமே கண்டிப்பாக நோம்பு கஞ்சி வந்து செய்வோம். இந்த நோம்பு கஞ்சி இந்த மெத்தடில் நீங்கள் செஞ்சு பாருங்கள். ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருந்துச்சு. பள்ளிவாசல் கஞ்சி மாதிரியே இருந்துச்சு. இதே மாதிரி மெத்தடில் நீங்கள் செஞ்சு கொடுங்க. இப்போ இதற்கு ஒரு குக்கர் அடுப்பில் வச்சுக்கலாம். இதில் ஒரு பெரிய வெங்காயம் ஒரு நல்லா வந்து சன்னமாக ஸ்லைசரில் கட் பண்ணி போட்டிருக்கிறேன். இதுலேயே பட்டை 2, ஏலக்காய் 2, கிராம்பு 2 இது எல்லாத்தையுமே போட்டு நல்லா தாளிச்சிக்கலாம். தாளித்ததுக்கப்புறம் சின்ன வெங்காயமும் நான் இதில் ஆட் பண்ணியிருக்கிறேன். சின்ன வெங்காயம் போட்டு செய்யும் பொழுது கஞ்சி ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். வெங்காயம்லாம் வதங்கிடுச்சு. இதுலேயே ஒரு 3 பச்சை மிளகாய் ஆட் பண்ணிக்கலாம். எல்லாம் வதங்கும் பொழுதே வதக்கி விட்டுக்குங்க. கைமா போட்டு செஞ்சிருந்தேன் இந்த கஞ்சி. இப்போ இதில் வந்து ஒரே ஒரு தக்காளி மட்டும் நம்ம போட்டுக்கலாம். தக்காளி ரொம்ப அதிகமாகலாம் போட தேவையில்லை இந்த கஞ்சிக்கு. நோம்பு வந்துருச்சுனாலே இந்த கஞ்சி இல்லாமல் எப்படி நம்ம நோம்பு திறப்போம். ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இந்த கஞ்சியோடு நோம்பு திறந்து பாருங்கள். இப்போ தக்காளி நல்லா அரிஞ்சு போட்டதுக்கப்புறம்